ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, மகிமை உள்ளவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய ஆளுகை இந்த காலை நேரத்திலே எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக. உம்முடைய வல்ல கரம் எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்திலே உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக. உம்முடைய கிருபை எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக. உம்முடைய இந்த காலை நேரத்திலே உம்முடைய புதிதான கிருபை, உம்முடைய புதிதான வழிநடத்துதல், புதிதான அபிஷேகம் ஆண்டவரை எங்கள் நடுவிலே கடந்து வரும்படியா நாங்கள் சுபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையின் தெய்வமே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. லமா ஷரபலா தாரியா கனமாந்து ருபோ கோத்தரியா திரியா ஷபாகா தரவா. ஓ, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே நீர் இந்த காலை நேரத்திலே இறங்கி வருவீராக. நீர் எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பீராக. இந்த காலை நேரத்திலே வாக்கு பண்ணின தேவ ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த காலை நேரத்திலே எங்கள் நடுவிலே கடந்து வரட்டுமே. உம்முடைய மகிமை எங்கள் நடுவிலே கடந்து வரட்டுமே. உம்முடைய வழி நடத்துதல் எங்கள் நடுவிலே கடந்து வரட்டுமே. ஹல்லேலூ ரபாஷா காரவா தூரா காலா தெரபே ஷிரி திரியான் தரமா ரமா தாரி கேலி காரா தாரி கிரிபா சங்கன மரி அந்தர் அலபரா தரலபா. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே நீர் எங்கள் நடுவிலே கடந்து வந்து ஆண்டவரே, எங்கள் நடுவிலே இருக்கிற எல்லா காரியங்களிலும் நீரே எங்கள் மத்தியிலே உயர்ந்தவராயிருப்பீராக, உயர்ந்தவராயிருப்பீராக. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீரே உயர்ந்தவராயிருப்பீராக. இந்த காலை நேரத்திலே உம்முடைய நாமம் எங்கள் நடுவிலே உயர்த்தப்படுவதாக. உம்முடைய பெயர் எங்கள் நடுவிலே உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரங்கள் ஒவ்வொன்றிலும் தேவ ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வருவதாக. இந்த நாளுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த நாளிலே நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாதபடி எங்களை முடக்க நினைக்கிற, இப்படி சிந்தனைகளை ஆளுகை செய்ய நினைக்கிற எல்லா விதமான சத்துருவினுடைய போராட்டத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போகட்டும். இந்த காலை நேரத்திலே எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வர ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் தடைகளாய் இருக்கிற எல்லா காரியங்களும் நிர்மூலமாகி போவதாக. எங்கள் மத்தியிலே இருக்கிற அசுத்தங்கள் நீங்கி போவதாக. எங்கள் நடுவிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இந்த காலை நேரத்திலே கடந்து வரும்படியாக ஆண்டவரே, தடைகளாய் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக்குங்க, எங்களுடைய நினைவுகளை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த நாளிலே ஜெயம் எடுக்க முடியாதபடி எங்களுக்கு எதிராய் போராடுகிற, ஆராதனைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக. ஆவியிலே நாங்கள் இன்னும் ஒரு படி ஆழங்களுக்குள்ளாய் செல்ல முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நிர்மூலமாகி போகட்டும். இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாதபடி எங்களை தடுத்து கொண்டிருக்கிறதான எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போகட்டும். இருளின் அதிகாரங்கள் நிர்மூலமாகி போகட்டும். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, இந்த வளாகம் முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு மேலா இருக்கிறதான ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஆண்டவரே, ஒரு விடுதலை இந்த காலை நேரத்திலே உண்டாயிருப்பதாக. வானங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி எங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடும்படி இந்த காலை நேரத்திலே செயல்படுகிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இந்த காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய நாமத்தை பயன்படுத்த சகல அதிகாரங்களையும் பெற்ற அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா
விதமான வானமண்டலத்தின் பொல்லாத அந்தகார சேனைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. மாம்சத்தின் கிரியைகளை தூண்டுகிற, மாம்சத்திலே எண்ணங்களை போடுகிற எல்லா விதமான தடை பண்ணுகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போவதாக. விடுதலையோடு கூட நாங்கள் உம்மை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஜெயம் எடுக்கிறவர்களாய் உம்மை ஆராதிக்கட்டும். வெற்றி சிறந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த காலை நேரத்திலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தட்டும். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளட்டும். தடை பண்ணுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள், மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. ஆவியானவருடைய பலன், ஆவியானவருடைய வழி நடத்துதல் இந்த காலை நேரத்தில் எங்களுக்குள்ளாய் பெருகுவதாக. எங்களுக்குள்ளாய் சம்பூர்ணமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இந்த காலை நேரத்தில் எங்களுக்குள்ளாய் பெருகுவதாக, எங்களுக்குள்ளாய் பெருகுவதாக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரகா சந்தன மரி கலவரி அந்தரலவா. இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தினவர்களாய் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, ஆராதனைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற, உண்மையான இருதயத்தோடு கூட அவரை துதிக்க முடியாதபடி எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாய் கொஞ்ச நேரம் நாங்கள் போராடுவோமா? ஜெயம் எடுக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் ஜெயமுள்ள ஒரு ஆராதனையாய், ஜெயமுள்ள ஒரு தேவனுடைய ஆராதனை நேரங்களாய் இந்த நாள் மாறும்படியாக, எங்களுடைய ஆராதனைகள் மாறும்படியாக கொஞ்ச நேரம் எங்களுடைய இருதயங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய இருதயங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருளட்டும், கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருளட்டும். அவருடைய கரம் எங்கள் நடுவிலே அசைவாடட்டும். மாம்சத்தின் வல்லமையோடு அல்ல, மாம்சத்தின் பலத்தோடு அல்ல, தேவ ஆவியிலே நிறைந்தவர்களாய் இந்த காலை நேரத்திலே அவருடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேட்போமா? வாய்களை திறந்து கேட்போமா? உண்மையான இருதயத்தோடு கூட, உண்மையான இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் புதிய காரியங்களை செய்கிறவர். அவர் எங்கள் நடுவிலே உலாவி வருகிற தேவன், துதிக்கிற இடங்களிலே அவர் இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா. ஷபரதர கனமா ரிமமா ரதாரி கெரபே சந்தரலபா ரிகிதிரியா தோரிபா ஷபாதுரிபா கரவலா துரணமா ஓ ரிகலாதிரி அந்தரலபரே கனமா. தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டுமே, இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படட்டுமே. தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும். எங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை எதிர்க்கும்படியாய் தீட்டப்பட்டிருக்கிறதான பிசாசுடைய திட்டங்கள் இந்த நாளிலே செயல்பட முடியாது, இந்த நாளிலே செயல்பட முடியாது. எங்களுக்கு விரோதமாய் தீட்டப்பட்ட சத்துருவினுடைய திட்டங்கள் இந்த நாளிலே முறிக்கப்படட்டும். அவருடைய யோசனைகள் அதமாகி போகட்டும். அவருடைய யோசனைகள் செயல்படாமல் போகட்டும். செயல்படுத்தப்பட முடியாதபடி தேவனுடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. ஷபரா கலபா ரிபா காதாரி ரியாந்தரலபே ரமா ஷிதிரி புதுரா தோரிமா கந்தரபா ரகபாதி கிரியே ஷிரிவாந்தோரிமா கலபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஷபரபலா கரணமரி அந்தரலபா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. லமா சந்தனமரி கரலபரி அந்தரலபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகளை இயேசு கிறிஸ்து சொன்னார். அதிலே முதலாவது காணாமல் போன காசு, 2வது காணாமல் போன ஆடு, 3வது காணாமல் போன மகன். இந்த 3 உவமைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அது 3ம் சொல்லுகிற காரியங்கள் சில நேரம் ஒரே விதமான காரியமாக இருக்கும். தேவனை விட்டு தூரமாய் போன எங்களை அவர் தேடி வந்து மீட்டு கொண்ட தேவனாய் இருக்கிறார் என்பது ஒரு பொதுவான ஒரு கணிப்பு அல்லது பொதுவான ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஆனால் அதை ஆழமாய் நாங்கள் பார்க்கிற பொழுது 3 விதமான ஆவிக்குரிய படிநிலைகளை அது காண்பிக்கிறது. முதலாவது காணாமல் போன காசிலே அந்த காசு உயிரற்ற ஒரு திண்ம பொருளாய் இருக்கிறது, உயிரற்ற ஒரு பொருளாய் இருக்கிறது. அந்த பொருள் எப்படி எங்கு போனாலும் அந்த
பொருளினாலே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த தீர்மானத்தையும் மேற்கொண்டு எந்த ஒரு நகர்வையும் அதனாலே செய்ய முடியாது. இரண்டாவது, காணாமல் போன ஆடு. அந்த ஆட்டினாலே அந்த ஆடு ஒரு உயிருள்ள பொருளாக இருக்கிறது. அந்த உயிருள்ள பொருள் அசைந்து அல்லது நகர்ந்து செல்லக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனாலும் அதற்கு பகுத்தறிவு என்கிறதான ஒரு காரியம் இல்லை. அதற்கு எங்கு போக வேண்டும் என்கிற வழி தெரியாது, எப்படி திரும்பி வர வேண்டும் என்கிற வழி தெரியாது. மூன்றாவது உவமையிலே காணாமல் போன மகன் அந்த உவமையிலே காணப்படுகிறது. அந்த மகனுக்கு அத்தனை விதமான காரியங்களும் தெரியும். அவன் நடமாடக்கூடியவனாய் இருக்கிறான், முடிவெடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான், செயல்படக்கூடியவனாய் இருக்கிறான். நன்மை தீன்மை என்ன என்பதை அறிந்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். இந்த நாட்களிலே இந்த மூன்று நிலைகளிலும் எங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாங்கள் உயிரற்றவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஒரு நடந்து போகிறதான பாதை என்ன என்பதை பகுத்தறிய முடியாதவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஒரு மகனை போல் ஒரு மனுஷனாய் பரிபூரணமான அறிவுடைய ஒரு ஜீவனாய் நாங்கள் இருக்கிறோமா என்று பார்த்தால் மூன்றாவது நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய், இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஜீவனை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இதில் இருக்கிற சுவாரஸ்யமான காரியம் என்ன என்று சொன்னால், காணாமல் போன காசிலும் காணாமல் போன ஆட்டுக்குட்டி உவமையிலும் அதனுடைய உரிமையாளர் அதை தேடி போனார். மூன்றாவது நிலையிலே அந்த தகப்பன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மகனை தேடி போகவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த மகனுக்கு திரும்ப வருவதற்குரிய வழி தெரியும். இந்த நாட்களிலே அந்த நிலையில் தான் நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேலாய் தேவனை விட்டு நாங்கள் தூரமாய் போகிற பொழுது தேவன் எங்களை தேடி வரவில்லையே என்பதை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் உணரலாம். தேடி வர வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்பு எங்களிடத்தில் இருக்கலாம். ஆனாலும் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, எங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் கொடுத்து முடிந்தது. திரும்ப வர வேண்டிய வழி என்ன என்பதை எங்களுக்கு தெரியும். திரும்பி எப்படி வர வேண்டும், எங்களுடைய தேவன் யார், எங்களுடைய தகப்பன் யார் என்பது அத்தனையும் எங்களுக்கு தெரியும். இந்த காலை நேரத்திலே அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாங்கள் காணப்படுவோம் என்று சொன்னால், இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்திலே திரும்பி வருகிறேன், உம்முடைய சமூகத்திற்கு நான் திரும்புகிறேன். நீர் நான் வரும் வரைக்கும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன், ஒருவேளை நீர் என்னை தேடாமல் இருக்கலாம், ஆனால் நான் வர வேண்டும் என்கிறதான அந்த எதிர்பார்ப்போடு கூட நீர் எனக்காக காத்திருக்கிற தகப்பனா இருக்கிறீர். ஆவியிலே வளர்ந்தவனா இருந்தும், ஆவியிலே முதிர்ந்தவனா இருந்தும், ரட்சிக்கப்பட்டு பல காலங்களை கடந்தவனா இருந்தும் நான் உம்மை விட்டு இன்றைக்கு தூரமா இருக்கிறேன் என்று சொல்லி இருதயத்திலே உணர்கிறவர்கள் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நான் திரும்புகிறேன், உம்முடைய சமூகத்திற்கு நான் திரும்புகிறேன், நான் வர வேண்டும் என்கிறதான என்னுடைய மனம் திரும்புதலை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நீர் எனக்கு இருக்கிறீரே. ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், நான் உம்மிடத்திலே திரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு விசை கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்வோமா? தேவனுடைய சமூகத்திற்கு திரும்புகிற அந்த நாள் அது இதுவா இருக்கிறது. தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாய், தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளையாய் நீ அவரிடத்திலே திரும்புகிற ஒரு நாள் இதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்வோமா? ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நான் திரும்புகிறேன், உம்முடைய சமூகத்திற்கு நான் திரும்புகிறேன். ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தவர், ஆண்டவரே என்னை வளர்த்தவர், ஆண்டவரே என்னை ரட்சித்தவர், எனக்காய் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரே. நான் திரும்பி வரும்படியாக நீர் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீரே. உம்முடைய சமூகத்திற்கு நான் திரும்புகிறேன் என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சமூகத்திற்கு திரும்புகிறோம், உம்முடைய சமூகத்திற்கு திரும்புகிறோம். ஆண்டவரே நான் திரும்பி வருகிறதை எதிர்பார்த்து, ஆண்டவரே ஒரு களி கூறுதலை எதிர்பார்த்து நீர் காத்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறீரே. ஹல்லேலூயா. ரகா சந்தன மரி அந்தரலப ரகரப ஷெகரவேலே தெரலவே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரப ஷதரப கனவா ரியாந்தரலவேரே கலவா தூரரே. வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தெரிந்து உமக்கு விரோதமாய் ஓடின நாட்கள் உண்டு, உம்முடைய சமூகத்தை மறுதளித்த நாட்கள் உண்டு. உம்மை விட்டு நான் தூரமாயிருக்கிறேன், உம்மை விட்டு நான் தூரமாயிருக்கிறேன். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுவோமா?
ஹalleluya ஹalleluya. ஹalleluya. எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரம் அணைக்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரம் அணைக்குதையா. திரும்ப சொல்லுவோமா? எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரம் அணைக்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரம் அணைக்குதையா. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்வோம். நான் ஓடுகிற இந்த பாதையிலே உமக்கு முன்பதாய் நான் உண்மை உள்ளவனாய் ஓட வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே நான் நினைத்ததுண்டு. உடைய கால்கள் சறுக்குகிற நேரமெல்லாம் நீர் உம்முடைய அன்பின் நிமித்தமாய் என்னை தாங்கி இதுவரைக்கும் நடத்தி வருகிறீரே. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே பாவத்தின் நிமித்தம் நான் கவலை அடைந்து என்னை இருதயம் நொந்து மனம் நொந்தவனாயிருக்கிற பொழுதெல்லாம் உம்முடைய கரம் என்னை தூக்கி நடத்துகிறதே. ஆண்டவரே, நான் சறுக்குகிற நேரங்களில் எல்லாம் என்னை உம்முடைய தோளின் மேலே தூக்கி நடத்துகிற நல்ல தகப்பனாய் இதுவரைக்கும் நீர் இருந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரம் அணைக்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரம் அணைக்குதையா. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறே. கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீர். அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாய் ஆண்டவரே, உம்மை கூப்பிடுகிற நேரம் எல்லாம் தகப்பனே என்று உம்மை நோக்கி பார்க்கிற நேரங்களில் எல்லாம் உடைய கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறவர், குழியிலிருந்து எங்களை உயர்த்துகிறவர், குப்பையிலிருந்து எங்களை உயர்த்துகிறவர். ஹalleluya லபா சந்தரரே ஓ ராகாரிபா ஷேதரி கரலபா. அவருடைய அன்பை நினைத்தவர்களாய், அவருடைய இரக்கத்தை நினைத்தவர்களாய், அவருடைய ரட்சிப்பை நினைத்தவர்களாய்
அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya லமஷேதிரி அந்தரரே ரிபா ஷாதாரிரா காந்தரரதே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது தயவால் மலை போல் நிற்க செய்தி, உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. உமது தயவால் மலை மேல் நிற்க செய்தி, உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. சாக்கு ஆடை நீக்கி சந்தோஷத்தால் மூடினீ, சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டேன், என் ஆத்துமாவை குணமாக்கினவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீர். அப்படியே இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய், இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்றவர்களாய், ஓ ஹalleluya, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? சேற்றில் இருந்த எங்களை அவர் உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலே இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் மறு உத்தரவு அருளுகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஓ ஹalleluya ரகஷந்தரவா ஓரி அந்தரலே பெரே கரபலா துரண மரி அந்தரரே ரகரிதரா ஷபரா கரபாதரலா கரணமா ஓராதாரி தேரகனே மெஷிதிரி அந்தரரே. இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய், வாய்களை திறந்தவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரை எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தினவர்களாய், சத்தத்தை உயர்த்தினவர்களாய், சத்தம் போதாது. அருகிலே இருக்கிற யாரையும் பார்க்க தேவையில்லை. அருகிலே இருக்கிற எந்த மனுஷனும் எங்களை பரலோகம் கொண்டு சேர்க்க முடியாது. எனவே வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலே இருந்தவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர், அவரை எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர். அவருடைய நாமமே பூமி அனைத்திலும் மேலான நாமமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்திலே ஹalleluya, நன்றியப்பா, நன்றியப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இயேசுப்பா உங்களுக்கு நன்றி, இயேசுப்பா உங்களுக்கு நன்றி, இயேசுப்பா உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya லமரகதாரி கேரவே ரிபா சந்தரலதாரா தேரிரா கனமரியந்துரபா ரபாதாரி கேரிபா சதா கராத்திரியே தெரவே. நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya தரா கரபா சிதிரி பலபா ரமமதரா கலபாதிரி அந்தரலபே ரபா துரிபா ஷெகரே கலபா. அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகள் இந்த காலை நேரத்தில் அகற்றப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் எங்கள் நடுவிலே எழுந்தருளுகிறவர். எங்களோடு கூட இருக்கும்படியாக, துதிகளிலே மகிழும்படியாக அவர் எங்கள் நடுவிலே இறங்கி வருகிறதவனாய் இருக்கிறார். ஹalleluya ரபா சந்தரரே ரிபாதா ரிகனா ஷகனா தெரபே கனமாத்துரவா. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya.
பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடிவள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். கரங்களை எத்தி சொல்வோம். விடிவள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். ஒரு தீர்மானத்தோடு முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின். உற்சாகமாய் மீண்டுமாய் சொல்லுவோமா? மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ரமம சந்தரரே ஹalleluya கரபதிரியே தெரவே. நீர் ஒருவரே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேனப்பா. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ராகபா சந்தரபா. அப்படி அந்நிய பாஷை வர முடியவர்கள் இந்த பரலோக பாஷையிலே கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹalleluya ரபா சந்தரலவராத்தரே ஓரியந்தரரே ராகரபாஷி ரிமமதரா கலதரா திரியந்தரரே. எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரரே
மனுஷர்களால் போற்றப்படத்தக்க தெய்வம், மனுஷர்களுடைய துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். 1000-10,000 தூதர்களின் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். மனுஷர்களை தம்முடைய துதியை சொல்லி வரும்படியாக அவருடைய இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரித்து அவருடைய சமூகத்திலே சேர்த்த நல்ல தகப்பன். உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்தது, உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்தது, உம்முடைய நாமம் ஒன்றே வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் உயர்ந்த நாமம் ஆண்டவரே. ஹalleluya சந்தரலபெர தரபா ஓரியா கரலாத தர கனமா ரிபாதோ ரியந்தரலபே திரியா துரலமா சந்தரபா ரக்கபா தேரி கிரிபா ஷபலா கரணமா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அப்படியே விடாமல் அவனுடைய நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த சத்துருனுடைய வல்லமைகள் இவருடைய வாழ்க்கையிலே இருந்து அகன்று போகிறது. அவருடைய நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. ஹalleluya சந்தனமா ரிகமலா தாரிலபா ரியந்தரலவே ரபா காதிரபா ஷபாதுரலமா. ஓ நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya லமா ரபா தெரிபா ஷகனா மாரி கேரவே கலவா. நன்றியப்பா. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீ. அறிக்கையிடுவோமா? 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீ. மீண்டுமாய் ஒரு முறை. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஹalleluya. ஓ ரகதாரி பஷந்தரபா ரிகபரா தெரலெகரனே மெரிதரா கரபா. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர். அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்துகிற பொழுது தேவாவியானவருடைய மகத்துவம் மிக்க கரம் எங்கள் நடுவிலே இந்த காலை நேரத்தில் இறங்கி வரட்டுமே. ஓ ரகா சதரமர கலபா. ஓ 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவள்ளியே எந்தன் பிரியம் நீரே. அப்படியே கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya லபரா தரலபா ஷகனமரபா ரிகலபரா தெரலெரிதரனமரதே ரிமலா துரரா ஷபரா கரபா ரியந்தரலெவரே தரலபா. வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து சியோனே உன்னுடைய சத்தம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தை எட்டட்டும். தேவனுடைய சமூகத்தை எட்டட்டும். அவருடைய துதி வலிகள் அவருடைய சமூகத்திலே நன்மையாயிருக்கட்டும், அவருக்கு பிரியமாயிருக்கட்டும். இந்த காலை நேரத்திலே சத்தத்தை உயர்த்தினவர்களாய் ஹalleluya சந்தரபலகரபா தெரே ரிமமரகனகரா தரலபா. இந்த காலை நேரத்திலே அவருடைய புதிதான மகிமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரட்டும். கட்டுண்ட எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலை நேரத்திலே ஒரு புதிய விடுதலை, கட்டிகளை உடைக்கிற ஒரு வல்லமை, நுகத்தடிகளை முறிக்கிறவருடைய அபிஷேகம். ஓ ராகாதாரி கேரேபே தேரி கலபா ஓரி அந்தரலபரா தரலபா. வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது உடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகிறது, உடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகள் மாறுகிறது. ஓ ராகாராதாரி பேரே கலபே. பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக.
ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனுடைய அசைவாடுதல் இந்த காலை நேரத்திலே இறங்கி வரட்டும். இந்த காலை நேரத்திலே இறங்கி வரட்டும். இது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த அளவு போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. எங்களை நீச்சல் ஆழங்களுக்குள்ளாய் இந்த காலை நேரத்திலே இழுத்து செல்லுவீராக, இழுத்து செல்லுவீராக. இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. அளவில்லாத தேவ மகிமை நிரம்பி வழிகிற அனுபவம் இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவிலே உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக. ஓ ரகதாரி கெரப ஷகனமா ரிகதரலபரி அந்தரலபா. தேவனுடைய சமூகத்தை அசட்டையா எண்ணாதபடி இந்த காலை நேரத்தில் இருதயத்தின் ஆழத்தில இருந்து ஒப்பு கொடுப்பீங்களா? இருதயத்தின் ஆழத்தில இருந்து ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய மகிமை மேகமாய் எங்கள் நடுவிலே, கையளவு மேகமாய் எங்கள் நடுவிலே கடந்து வருகிறது. ஒரு பெரும் மழையை பொழிய பண்ணும்படியாக தேவனுடைய மேகம் எங்கள் நடுவிலே கடந்து வரட்டுமே. ஆலேலூரலவா சந்தரவல கரலவா ஓ ரிகாதா ரிகனமர தரலவா. வானாதி வானங்களுக்கு மேலாய் உயர்ந்திருக்கிற தேவனுடைய மகிமை எங்கள் நடுவிலே கடந்து வரட்டுமே. ஹalleluya ஹalleluya ரிகாதா ரிஜா ஷதரந்தோரோ ராதாரி கரனம சந்தரவா ஓரி கரபா ஷெபரேபே கலபராத்துரனமா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மோசேயின் இடத்துல பார்வோன்ட்ட போய் சொல்லும்படி அவர் இப்படியா சொல்லுகிறார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தம் ஜனத்துக்கென்று ஏற்படுத்தின பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துக்கு கொண்டு போகத்தான் மோசேயை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கர்த்தர் தமது ஜனத்துக்கு ரெடிமேட் வீடு, அவர்கள் கட்டாத வீடுகளை, அவர்கள் நட்டாத தோட்டங்களை, அவர்கள் வெட்டாத துறவுகளை ரெடிமேடா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாம் ரெடிமேடா கொடுத்தார், எல்லாம் ரெடிமேடாக வைத்திருந்தார். தேவன் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். நான் திரும்ப சொல்கிறேன், தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். ஆனால் அவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும், அவரை நாம் தனிப்பட்ட ரீதியில் அனுபவிக்க வேண்டும், அவரை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் நிறுத்திக் கொள்ள வேண்டும், அவர் மேலே எங்களுடைய உள்ளத்தை ஊற்றி அவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோசேயை பார்த்து பார்வோனிடத்துல போய் என்ன சொல்ல சொன்னார்? இவர்களுக்காக நான் ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆபிரகாமின் காலங்களிலே அந்த வாக்கு தத்தத்தை நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது அவர்களை அந்த தேசத்துக்கு கொண்டு போகின்ற என்னுடைய வேலை வந்து விட்டது. நீ அவர்களை போக விடு என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். அவர் அப்படி சொல்லல. இந்த வசனத்தை திரும்ப வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், போய் சொல்லு, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வனாந்திரத்துக்கு அவர்கள் போக அவர்களை விட்டு விடு என்று போய் சொல்ல சொன்னார். நான் திரும்ப வாசிக்கிறேன், கவனியுங்கள்.
எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. அதுக்கு முதல் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என் குமாரன், அவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை வனாந்தரத்துக்கு போக விடு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்நாட்களிலே சிறப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதத்திலே அவர் உங்களை கொண்டு போய் வைப்பார். உயர்வின் மேலே உயர்வை, ஜெயத்தின் மேலே ஜெயத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் முன்பதாக அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? முதலாவது, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மனிதனாய் மாறணும். ஹல்லேலூயா. நான் உனக்கு செய்ய வேண்டியது அதினதின் வேளையிலே நான் செய்து முடிப்பேன். ஆனால் நீ முதலாவது வனாந்தரத்துக்கு நீ வரணும், என்னை ஆராதிக்க நீ வரணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து, 1-2 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தினபடி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, உள்ள ஆராதனை உள்ளத்திலேருந்து வரணும், வெளியில இருந்து இல்லை, வெளியிலேருந்து உள்ள போறல்ல. உங்களுடைய ஆவி ஆராதிக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் என் பிதாவுக்கு பிரியமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆவியோட உண்மையோட, சரீரத்தில் இல்லை, முதல் ஆவியில இருந்து வரணும் ஆராதனை. அப்படியே உள்ளத்தை திறந்து, பிள்ளைகள் எல்லாரும் வாயை திறந்து உங்களுடைய எல்லாத்த கண்ணை மூடுங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். உள்ளத்துல நினைச்சு கொள்ளுங்க, வனாந்தரத்துல தேவனோட தனித்து நிக்க பாருங்க. ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லுங்க. என் உள்ளத்தை உமக்கு முன்பதாக நான் ஊற்றுகிறேன். எல்லாரும் ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க. ஐயா ஐயா பரகபரதனமகபரே, உம்மையே தேடுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய உள்ளம் உமக்காகவே ஏங்குகிறதப்பா. ஓ ரியந்தலபா கரியல செஹதே லபகா ஓ ரகபரிகா லந்தேனே மேகேலெந்தோலேமோ. எஸ் 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 எஸ். என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. எனக்கு நீங்க வேணும் அப்பா. எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும். என் உள்ள உம்மையே தேடுகிறது. என்னுடைய உள்ள உம்மையே தேடுகிறது. என்னுடைய உள்ள உமக்காகவே வாஞ்சிக்கிறது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ஏய் பிள்ளைகள், இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளம் தேவனை நோக்கி கதறட்டும். இந்த காலையில ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். அந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அவருக்கு வேண்டும். உண்மையான உள்ளத்தோடு அவரை தேடுகிற உள்ளங்கள் அவருக்கு வேண்டும். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் சேஷ்ட புத்திரனை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்யும்படி பார்வோனே, இஸ்ரவேல் குமாரரை அனுப்பிவிடு. ஓ, எல்லாரும் அந்நிய பாஷையில கொஞ்சம் ஜெபிங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். Shadana mari baraterelebe rima mara katari rianterelebe rianderelebo rabakari bateri anterelebe resheba barabalandurobo rima katiri beshi diri kere diriatura basha kanama o rianderelebe diriatura laba karalaba. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
Hallelujah Gashanda Mari Antaralaba Rakaraba Teriba Shabakata Riba Teria Kanama Rabati Rabala Shadari Rieterelebe Rakaka Tarigene Keribi Kiria Shabanduro Ribama Karaba Turaba Shebeke Ribaka Labata உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. 1000-10000ங்களில் சிறந்தவர் பூரண அழகுள்ள தெய்வமே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya ஷபகரா காதாரி கெனே மெரிதா ரகலபா ஓரி அந்தரரே ஓரபா சிவிரி பபலா தரலபா. 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய் இந்த வானாதி வானங்களுக்கு நேராக உயர்ந்து பரிசுத்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உயர்த்துவோமா இந்த காலை நேரத்தில். ஹalleluya அந்தரரே ஹalleluya பஷந்தனமா. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஓ எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் பாடுவே. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஓ எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே.
ஸ்தோத்திரம் தேவா. அப்படியே கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய் ஹalleluya சந்தரலபா. வானாதி வானங்களும் அதன் கீழுள்ள ஆகாயம் பூமியிலே வாழ்கிற யாவும் உம்முடைய நாமத்தை உயர்த்துமே ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உயர்ந்த நாமத்தை உடைய தெய்வம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya ரபஷி அந்தரரே ரகாதாரிபா சந்தரலபா கனமா ஓரிபாதாரியா தாரியா தெரலபெரி அந்தரலபா. கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய் இருதயத்தின் ஆழத்திலே இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்றும் உயர்ந்த தேவனாயிருக்கிறீர். நீர் எப்பொழுதும் உயர்ந்தவராயிருக்கிறீர். எங்கள் நடுவிலே உலாவி வருகிறவராயிருக்கிறீர். ஓ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஷதரா கலவரி அந்தரலபா ஓ ரிதரலா ராதாரி தெரலவே ஓ சந்தனா மரிபா கரபா துரலவாரி அந்தரரே ஓ ரிமா கரியா துரிபா ஷபா கரபலந்தரலபா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya லகாரிபா ஷே ரகபரியந்தரிலந்தரபா ஷகதரபா ரிமா காதுருபோ சிபிதிரிபா துரமா கலபா. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ரபா சந்தரலபரா தரணமா. நன்றியப்பா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை இருதயத்திலே ஒரு உறுதியோடு கூட நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணினதை அவர் கடைசி மட்டும் நிறைவேற்றுகிறவர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே அவர் என்னுடைய வாழ்க்கையிலே சொன்னதை, என்னை கொண்டு தொடங்கினதை அவர் நிறைவேற்றுகிறவர். என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன்
தேவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்கு தத்தங்கள் சில வேளை அது நிறைவேறாதது போல இருக்கலாம். அந்த வாக்கு தத்தங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாதபடி எங்களுடைய சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனாலும் இந்த நாளிலும் தேவனுக்கு கொடுக்கிற உறுதி, தாய் உன்னுடைய வயிற்றிலே உன்னை பெற்றெடுத்து உன்னுடைய தாய் உன்னை மறந்து போனாலும், இமை பொழுது உன்னை மறந்தாலும், அவர் தம்முடைய குறுக்கமான இரக்கங்களினாலே சேர்த்து கொண்ட நம்முடைய தகப்பன். அவர் எங்களை ஒரு போதும் மறந்து போகிறவர் அல்ல. என்னுடைய தாய் என்னை மறந்து போனாலும், என்னை கருத்தாங்கினவள் என்னை மறந்து போனாலும், தம்முடைய உள்ள கரங்களிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிற தெய்வம் அவர் இன்றும் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு போதும் எங்களை மறக்கிறவர் அல்ல. அவர் எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறபடினாலே இந்த காலை நேரத்திலே 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya ரபா சந்தரரே கரலபா ரகபா ஷேகரிதரா தரனமாரி அந்தரரே ஓ ராகா ஷகனா கராதா ரிபா காரி அந்தரரே ரபா தாரி அந்தரலவரே கனமா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya மாஷே ரிமந்தரல கரபாத்துரலவா ஹalleluya. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கியுள்ளேன், ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. உன்னை ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கியுள்ளே, உள்ளம் கையில் தாங்கியுள்ளே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே, மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. நான் சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.
வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஹalleluya ரபா சந்தன மரியந்தரரே சிவலபரிலாம் தூரிய நம்ம அப்படியே நாங்கள் கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு கூட கரங்களை உயர்த்தி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுக்கும் கொடுக்கும்படிக்காக இந்த காலை பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். இது தேவனுக்கு கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. தயவு செய்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஒரு விசை எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் வல்லமையாக உயர்த்த போகிறோம். பிதாவே, உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படிக்காக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலாய் ஜெப ஆவியை ஊற்றுகிற தேவன் ஆண்டவரே. அப்படியே ஜெபிக்கிறீங்களா? ஓ ரிபாலா ஷிபாலா நமரி கரபலன் துரிய நமரி லந்திரியலவா. ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அப்பா. பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு நீங்க ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற தேவன். உம்முடைய ஜெப ஆவியை ஒருவர் மேல் ஊற்றுவீராக. உம்முடைய நாமம் இந்த காலை பொழுதிலும் மகிமைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக ஜெபிங்க. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படிக்காக உம்முடைய நாமம் எங்களுடைய ஆராதனை கூடாக இந்த உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே இந்த ஆராதனைக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் அப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. சொல்லுங்க ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லுங்க. தேவ ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லுங்க. என்னுடைய பலத்தினாலே முடியாதப்பா, என்னுடைய பராக்கிரமத்தினாலே முடியாது. ஆவியானவரே, என்னை தருகிறேன், இந்த காலை பொழுதிலும் என்னை தருகிறேன் என்று சொல்லுங்க. உற்சாகத்தோடு கூட சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, என்னை தருகிறேன் அப்பா, என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஏனோ தானொன்று நான் வருவதில்லை, ஏனோ தானொன்று நான் வருவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பதாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை தொழுது கொள்ள முடியாது என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் வசனம் சொல்லுகிறது ராஜா. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை ஒரு விசை கழுவும் என்று சொல்லுங்க, கழுவும் என்று சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. பாரப்பட்டு கேளுங்க, பாரப்பட்டு கேளுங்க. ஆண்டவரே, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் மனுஷரை நம்புவதில்லை அப்பா, நான் மனுஷரை நம்புவதில்லை. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, மனுஷரை நம்பினவன் சபிக்கப்படுவான் என்று சொல்லி. எனவே நாங்கள் மனுஷரை நம்புவதில்லை ராஜா. இந்த நாளிலும் உம்முடைய ஆராதனைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எங்களை பலப்படுத்தும்படிக்காக. ஹalleluya 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 ஹalleluya. ஓ, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே தேவ ஆவியானவரின் பிரசன்னம் அதிகமாய் காணப்பட வேண்டும். இந்த ஆராதனையில் தேவனுடைய மகிமை அதிகமாய் காணப்பட வேண்டும். வார்த்தை கொடுக்கிற பொழுது தேவ ஆவியானவர் பிரசன்னம், தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாய், வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று ஒரு விஷயம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலும் எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற அந்த மன்னாவுக்காய் நன்றி அப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் வெறுமனே கேட்கிறவர்களாய், ஆண்டவரே மாத்திரம் இல்லாமல் அதன்படி கேட்டு நடக்கிறவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. எங்கள் காதுகள் திறக்கப்படுவதாக ராஜா. ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் காதை உடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு இன்றைய நாளில் நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. அந்த வார்த்தை நேரம் அசட்டியா நாங்கள் இராத வண்ணமாய், கனநித்திரைக்கு நாங்கள் இடம் கொடுக்காத வண்ணமாய், சத்துரு எங்களை சிந்தைகளை குழப்பாத வண்ணமாய், தேவ ஆவியானவர் ஆளுகைக்குள்ளே என்னுடைய சிந்தையை மூடுகிறேன், என்னுடைய சிந்தையை மூடுகிறேன். வார்த்தை உன்னிப்பாகவும் பயபக்தியாகவும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே, அதன்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே. அதுவே உமக்கு பிரியமாய் இருக்கிறது, அதுவே உமக்கு பிரியமாய் இருக்கிறது. பாரம்பரியமான ஆராதனை எங்களுக்கு வேண்டாம், உமக்கு பிரியமான ஆராதனை எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது ராஜா. சொல்லுங்க ஆண்டவரே, இன்றைய நாளில் நீங்க வைத்திருக்கிற அந்த மன்னாவுக்காக நாங்கள் வாஞ்சையோடு காத்திருக்கிறோம் அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். இந்த காலை பொழுதில் நாங்கள் தாகத்தோடு இருக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்காக தாகத்தோடு இருக்கிறோம்.
கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் தாகத்தோடு இருக்கிறோம். என்னோடு கூட எங்களோடு கூட உம்முடைய தேவதாசனை கொண்டு ஆண்டவரே நீர் என்னத்தை பேச போகிறீரோ அதற்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதன்படி செய்ய, அந்த வார்த்தையின்படி நடக்க, உமக்கு பிரியமுள்ளவனாய் நான் நடக்க ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. வார்த்தை கொடுக்கிற பொழுது வருகிறதானே எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கவன ஈனம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. கடனித்திரையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படிக்காக ஜெபிக்கிறோம். அசட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தெய்வீக கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் தேவ ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளே தாமே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலுமாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஊழியத்தை இன்னும் மேலுமாக தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக, இன்னும் அதிகமாய் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த ஊழியத்துக்குடாய் செய்யும்படிக்காக தேவன் தாமே இந்த ஆராதனை கூடாகவும் இந்த சீயோன் ஊழியத்துக்கூடாகவும் பெரிய காரியங்களையும் மகத்துவமான காரியங்களையும் எழுப்புதலையும் கொண்டு வரும்படிக்காக இதன் நிமித்தம் அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதன் நிமித்தம் அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஒரு விசை நாங்கள் ஆண்டவரிடத்திலே மகிமையோடு கூட வல்லமையோடு கூட கேட்க போகிறோம். தேவன் தாமே அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக நன்றி அப்பா. இந்த ஊழியங்களுக்காக நன்றி ராஜா. மேலும் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக கரத்தில் தாமே ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே விடாதபடி வாய்களை திறந்து அவருடைய நாமத்தினால் கொஞ்ச நேரம் உயர்த்துவோமா? தேவாவியானவருடைய மகிமை, தேவாவியானவருடைய அசைவாடுதல், தேவாவியானவருடைய நிரப்புதல் இந்த காலை நேரத்திலே இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, ரபா சந்தன மரிபா கலபா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே என் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம்.
வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே, புகழ்ந்து என்னுடைய ஜீவியம் முழுவதும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்தாலும் ஒருவரையே உயர்த்துவோம், ஒருவரையே ஆராதிப்போம். நாமத்தை உயர்த்துவதே உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் உம்மை உயர்த்துவதே. உயர்த்திடுவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன். கடைசியாய் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ரபபா சந்தரரே ஓரிபா ஷாகரா தெரரிரா கனமரியந்தரரே உரிபா கராதாரிதே ரிரா கரபலா தரரபா. ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா ஓசன்னா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது அவருடைய மனமகிழ்ச்சி எங்களை நிரப்பட்டும் இந்த காலை நேரத்திலே. ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அப்படியே கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா இந்த காலை நேரத்திலும். இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் உணர்கிறீங்க? கர்த்தர் என் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நீ கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த இடத்துல கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் கொடுக்க போகிறதான காணிக்கை, தசம பாகம், கட்டிட நிதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கொடுக்க போகிற ஆண்டவரே, அந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்து நீ ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் நீ பெரிய ஆசீர்வாதங்களை நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நீர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்த உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எதை குறித்து நீர் எங்களோடு கூட நீ பேசப் போகிறீர், அதை நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும், எங்களுடைய இருதயத்திலே அதை அங்கீகரித்து கொள்ளவும், அதன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறதான உம்முடைய தாசர்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
நீர் அந்த வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக, நடப்பிப்பீராக. அந்த வார்த்தையின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியில் நீர் கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் இந்த ஆராதனையை வழி நடத்துவீராக, ஆசிர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்திருக்கிறார் என்று நான் விசுவாசத்தோடு இந்த இடத்திலும் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக நான் பாஸ்டருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனது சாட்சி மிகவும் பெரிதான சாட்சி. அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் நீதியின் பாதையில் எங்களை கொண்டு வருகிற தேவன். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு வருகிறார். வழி தப்பி நாங்கள் ஆட்டை போல வழி தப்பி நாங்கள் சென்றோம். அவர் ஒரு சேதமின்றி எங்களை இந்த இடத்திலே, இந்த சபையிலே அவர் கூட்டி வந்து அவரை ஆராதிக்கவும், அவரை துதிக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏசப்பா எங்களை ஜீவனை தந்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்று? அவருடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்திலே உயரட்டும், அவருடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும். நான் இந்த நேரத்திலும் எனது பாடலிலே ஒரு CD 24 சாங் நாங்கள் போட்டிருக்கிறோம், பாடியிருக்கிறேன். அந்த ஒரு பாடலை நான் பாடிவிட்டு எனது சாட்சியை நான் சொல்ல உங்கள் முன்பதாக வருகிறேன். எனது சாட்சி மிகவும் பெரிது. ஆனாலும் நான் பாடலை பாடிவிட்டு அதன் பின்பதாக நான் உங்கள் முன்பதாக எனது சாட்சியை சொல்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. குரல் வளம் சற்று சரியில்லை தான், ஆனாலும் ஆண்டவர் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு பாடுகிறேன். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்யும் தேவனவரே, தேடி வந்த யாவரையும் வாழ வைக்கும் தெய்வம் அவரே. அவர்தான் இயேசு ராஜா. ஓ, அவர்தான் இயேசு ராஜா. நம்பி வந்த யாவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. தேடி வந்த யாவரையும் அவர் வாழ வைத்த தேவன். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்யும் தேவனவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்யும் தேவனவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைக்கும் தெய்வம் அவரே. தேடி வந்த யாவரையும் வாழ வைக்கும் தெய்வம் அவரே. அவர்தான் இயேசு ராஜா. ஓ, அவர்தான் இயேசு ராஜா.
வழி தப்பி போன ஆட்டை போல் நீயும் அலைந்தே திரிந்தாலும் தேடி வந்து மீட்டு சேதமின்றி காப்பார் நம் இயேசு. வழி தப்பி போன ஆட்டை போல் நீயும் அலைந்தே திரிந்தாலும் தேடி வந்து மீட்டு சேதமின்றி காப்பார் நம் இயேசு. சுக வாழ்வு துளித்திடுமே இயேசுவின் தழும்புகளால், சுக வாழ்வு துளித்திடுமே இயேசுவின் தழும்புகளால். அச்சி போல ஊற்றை போல கர்த்தர் உன்னை செழிக்க செய்வார். வெற்றி போக ஊற்றை போல கர்த்தர் உன்னை செழிக்க செய்வார். அகிலம் போற்றும் எங்கள் அன்பு தெய்வமே, ஒளியாய் உலகில் வந்த இயேசுராஜன். அகிலம் போற்றும் எங்கள் அன்பு தெய்வமே, ஒளியாய் உலகில் வந்த இயேசுராஜனை. நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்யும் தேவனவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்யும் தேவனவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைக்கும் தெய்வம் அவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைக்கும் தெய்வம் அவர். அவர்தான் இயேசு ராஜா. ஓ, அவர்தான் இயேசு ராஜா. தண்ணீர்களை கடந்தாலும் மூழ்கி நீ போவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் எரிந்தே நீ போவதில்லை. கண்மணி போல் காத்து நடத்திடுவார். தண்ணீர்களை கடந்தாலும் மூழ்கி நீ போவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் எரிந்தே நீ போவதில்லை. கண்மணி போல் காத்து நடத்திடுவார். சிரிப்பாயும் சிங்கம் போல எதிரி உன்னை பகைத்தாலும், சிரிப்பாயும் சிங்கம் போல எதிரி உன்னை பகைத்தாலும், சர்வவல்ல தேவன் உன்னை சேதமின்றி காப்பார். சர்வவல்ல தேவன் உன்னை சேதமின்றி காப்பார். அகிலம் போற்றும் எங்கள் அன்பு தெய்வமே, ஒளியாய் உலகில் வந்த இயேசுராஜனே. அகிலம் போற்றும் எங்கள் அன்பு தெய்வமே, ஒளியாய் உலகில் வந்த இயேசுராஜனே. நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்யும் தேவனவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்யும் தேவனவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைக்கும் தெய்வம் அவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைக்கும் தெய்வம் அவர். அவர்தான் இயேசு ராஜா. ஓ, அவர்தான் இயேசு ராஜா. அவரை நம்பி வரும் பொழுது அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த இடத்திலும் கூட நீங்கள் சில வேளைகளிலே இயேசுப்பாவிடம் நம்பிக்கையற்று போயிருக்கலாம். இவ்வளவு வருஷமாக நான் உங்களை ஏற்றுக்கொண்டு
ஏன் எனக்கு இந்த அற்புதம் நடக்கவில்லை, ஏன் இந்த அதிசயம் நடக்கவில்லை என்று கூட நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு செய்த அற்புதத்தை போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசப்பா சொல்லி இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய கட்டுக்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்திலே நீங்க வியாதிகளோடு கூட வந்திருக்கலாம், வேதனைகளோடு, கண்ணீரோடு, இன்றைய நாள் எனக்கு இந்த அற்புதம் நடக்காதா என்று கூட வந்திருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய எல்லா கட்டுக்கள் இருந்தும் விடுதலையாக்குற தேவன். அந்த இடத்திலே 20 வருடங்களுக்கு முன்பதாய் நான் விசுவாசிக்காவிட்டால் நான் இந்த இடத்திலே நான் உயிரோடு இல்லை. ஆமென். அவர் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். மரண தருவாயிலே எங்களை மீட்டு கொண்ட தேவன். பாஸ்டர் மாறி சொல்லிவிட்டார், நான் மட்டக்களப்பில் மானிப்பாய், எஃப்னாவிலே மானிப்பாய் தேசத்திலே நான் வாழ்ந்து வந்தேன். மிகவும் வைராக்கியமாக எமது குடும்பம் இந்து மதத்திலே. நான் 5 வயதில் இருந்து கர்நாடிக் மியூசிக்கை கற்று எனது தகப்பனார் எங்கு சென்றாலும் 5 வயதிலிருந்து எங்கு சென்றாலும் நான் தோல்வி அடைவதில்லை, முதலாவது இடத்தை தான் பெற்றுக்கொள்ளுவேன். நாங்கள் மானிப்பாய் மகளிர் கல்லூரியிலே படித்து உடுவில் மகளிர் கல்லூரியிலே நான் சங்கீத ஆசிரியராக கடமையாற்றினேன். எனக்கு பல பட்டங்களை தந்தார்கள். ஈழத்து சுந்தராம்பாள், ஈழத்து நித்யஸ்ரீ, வித்துவாம்சனி, இசைக்குயில், பொன்னாடைகளை சாற்றினார்கள், பட்டங்களை தந்தார்கள். மிகவும் பிரசித்தி பெற்றவளாக எஃப்னா தேசம் முழுவதும் என்னை எல்லோருக்கும் தெரிந்து ஒரு இடத்திலே நான் பாடும் பொழுது அவர்கள் அறிவிப்பார்கள், அடுத்த வருஷம் இந்த இடத்திலே எனது பாடல் ஒலிக்கும் என்று சொல்லி அடுத்த வருஷம் அந்த இடத்திலே வந்து விடுவார்கள். அப்படியாக நான் பிரசித்தி பெற்று மானிப்பாய் மகளிர் கல்லூரியிலே படிக்கும் பொழுது நாங்கள் போட்டிகளுக்கு சென்றும் பொழுது மற்ற ஸ்கூல் பிள்ளைகள் எல்லோரும் பயப்படுவார்கள், சூரியகுமாரி வந்து விட்டார், நாங்கள் இன்று தோல்விதான். அப்படியாக நான் முதலாவது இடத்தை தான் பெறுவதுண்டு. அப்படியாக வைராக்கியமாக அந்த தேசத்திலே இருந்து நான் வாழ்ந்து வந்தேன். எனது கணவர் ஜெர்மன் தேசத்திலே இருப்பதனால் திருமணத்துக்காக நான் ஜெர்மன் தேசத்துக்கு செல்ல வேண்டி வந்தது. அங்கு சென்றும் நான் விடவில்லை. அங்கும் எனக்கு பட்டங்களை தந்தார்கள். 2 தங்கப் பதக்கங்களை எடுத்தேன். ஐபிசி டிவி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த ஐபிசி ஜெர்மன் ஐபிசி இன்னிசை குரல் என்று 44 பேருக்குள் எனக்கு முதலாவது இடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அங்கு சென்றும் எனக்கு பொன்னாடைகளை சாத்தினார்கள், பட்டங்களை செய்தார்கள், போட்டார்கள். இவ்வளவோ நான் பிரசித்தி பெற்றவளாக ஜெர்மன் தேசத்திலே கூட நான் வாழ்ந்து வந்தேன். அப்பொழுது நான் கேம்பில் இருக்கும் பொழுது அம்பி பாஸ்டர் அவர்கள் வந்து சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் ஜெர்மனியில் மட்டும்தான் உங்களுடைய பாடல் ஒலிக்கிறது, ஆனால் ஆண்டவருக்காக பாடும் பொழுது உங்களுடைய பாடல் உலகமெங்கும் செல்லும். நாங்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துகிறவங்க எல்லாம் மதம் மாத்திர கூட்டம், எங்களை ஆசை காட்டி வலையில் இழுக்க போகிறாங்க. நாங்கள் கொஞ்சம் நழுவி விட்டால் நல்லம் என்று சொல்லி நாங்கள் அடுத்த ரூமுக்குள் பறந்து விட்டோம். ஆண்டவர் எப்போ தொடுவாரோ அந்த நேரத்திலே எங்களை தொடுவார். ஆமென். பாஸ்டர் சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். கிறிஸ்மஸ் டைம் அவர்கள் எங்களை வீட்டுக்கு வரச்சொடியாக சொன்னார். அங்கு சென்றால் அவர்கள் பெரிய டிவியிலே ஒரே ஆண்டவருடைய காரியங்கள். உங்களுக்கு மிகவும் ஏன் இங்கு வந்தோம் என்று வேதனையாக இருக்கும். நடக்க இயலாதார்கள் ஜபிக்க 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 நடக்கிறார்கள். காது கேட்காதாக்கள் கேள்படுது. ஒரு கேன்சர் கட்டி உடைந்து போகிறது. அப்பொழுது பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனை, இது என்ன இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று சொல்லி அப்படியாக நாங்கள் அங்கு பிரசித்தி பெற்று நான் வந்த காலத்திலே எனக்கு ஒரு 2003ஆம் ஆண்டு 10 கூட்ட மேளத்தோடு மிகவும் பிரசித்தி நல்ல மேளதாளத்தோடு நல்ல திருமணம் எங்களுக்கு நடந்தது. 2004ஆம் ஆண்டு எனது மகன் பிறந்தார். அவருக்கு கானப்பிரியன், ஒரு கானத்திலே பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவருக்கு ஒரு பெயரை சூட்டினோம். அவருக்கு 1 வயசு வரும் பொழுது எனது சரீரத்திலே ஒரு கொடிய வியாதி ஒன்று வந்தது. நான் வைராக்கியமாக எல்லா ஆலயங்களிலும் சென்று நான் பாடி வந்தேன். எனக்கு கேன்சர் வியாதி எனது சரீரத்தை தாக்கியது. ஒரு வயிற்றில் ஒரு கட்டி வந்தது. அதை ஹாஸ்பிட்டலே காட்டும் பொழுது அவர்கள் ஆப்ரேட் பண்ணி எடுத்தார்கள். அதே ஒரு கிழமையில் 1 வீக் அடுத்த 2வது கட்டி அந்த இடத்திலே வந்திருக்கிறது. இப்போ ஹாஸ்பிட்டலே சொன்னாங்க 10 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தால் திரும்ப வரலாம். ஒரு கிழமை
அடுத்து ஒரு இடத்திலே நான் பிள்ளைகளோட சங்கீதம் படித்தேன், அங்கே ஜெர்மன் தேசத்திலே படிப்பித்தேன். அவருடைய கச்சேரி, எனது கச்சேரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனது கணவரார் இங்கே வந்திருக்கிறார். கண்ணால் அழுது கொண்டு அந்த இடத்திலே வந்தார். ஹாஸ்பிட்டலில் இருந்து எடுத்திருக்கிறாங்க, அவருக்கு 3வது கட்டி அதே இடத்திலே வளருகிறது என்று. ஆனால் எனக்கு தெரிகிறது வளர்ந்திருக்கிறது, கட்டி வேதனையாக இருக்கிறது. நாங்கள் அந்த ப்ரோக்ராம் அந்த இதிலே நான் நின்று விட்டேன், அதை கவனிக்கவில்லை. அந்த ப்ரோக்ராமுக்கு நான் செல்லவில்லை. எனது கணவர் 400 கிலோமீட்டர் தூரத்திலே எனது கணவருடைய இடம், நான் கேம்பிலே இருந்தேன். அங்கு சென்று ஒரு ரூமிலே செல்லும் பொழுது அவர் அந்த டாக்டர்ஸ் அங்கே சொல்லுவாங்க, அந்த வியாதிப்பட்டவர்களை அவர் உண்மையே சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியப்படுத்தும்படியாய் 3வது கட்டி வந்திருக்கிறது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, 4வது கட்டி வந்தால் நான் மரித்து விடுவேன் என்று ரிப்போர்ட் தந்து விட்டார்கள். எனக்கு எப்படி இருக்கும்? 5 வயதிலிருந்து எல்லா இடங்களிலும் நான் சென்று பாடல்களை பாடு. அந்த இடத்துல எனக்கு மிகவும் வேதனை. எனக்கு ஏன் இப்படி வியாதி வந்தது? அந்த இடத்துல நான் யோசித்தேன். அம்பி பாஸ்டர் அவர்கள் போட்டு காட்டிய அந்த வாய் பேசாதவர்கள் பேசினார்கள், கேன்சர் கட்டி உடைந்த அந்த சிந்தனை எனக்குள்ளே வந்தது. அப்பொழுது எனது கணவரிடம், என் மகன் 1 வயசுக்கான பிரியன், எனது கணவரிடம் சொன்னேன், நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பார்ப்போம், அவர் இவ்வளவு அற்புதம் செய்த தேவன், எனக்கு ஏன் 4வது கட்டி வராதபடி அவர் செய்வார் தானே என்று நான் கணவரும் நானுமாக ரூமில் இருந்து வெளியால் வெறும் பொழுது 1 நிமிடத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் விசுவாசத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நாங்கள் விட்டுவிட உங்களை பிரசித்தி பெற்றவளாய் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனாலும் எனக்கு அந்த இடத்திலே நான் அதை பற்றி நான் யோசிக்கவில்லை. எங்களுக்குள் வரும் பொழுதுதான் தெரியும் அந்த கஷ்டம். உடனே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அம்பி பாஸ்டர் அவர்களுக்கு சொன்னோம். அங்கே ஜெர்மன் தேசத்திலே, பிரான்ஸ் தேசத்திலே இருக்கிறதான டிவி சேனல் எல்லோருக்கும் சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். மறுநாள் எனக்கு ஆப்ரேஷன் நடக்கிறது. எனது தம்பிக்கு, நான் லோகா தேசத்தில் இருக்கிறார், அவரிடம் நான் எடுத்து கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எந்த லோயரால் உங்களுக்கு வெளியில் ஜெயிலில் இருந்து வெளியில் எடுத்து விட முடியுமோ, நல்ல லோயரை தேடித்தான் நாங்கள் போவோம், சரியில்லாத லோயரை தேடி போக மாட்டோம். அந்த லோயர் இடத்தில் தான் நீங்கள் போயிருக்கிறீங்க, உங்களுக்கு அது நல்ல திருப்தியாக உங்களுக்கு வியாதிகள் மாறும் என்று சொல்லி அவர் ஒரு ஆறுதலின் வார்த்தை சொன்னார். எனக்கு அதுவும் மிகவும் சந்தோஷம். மறுநாள் எனக்கு ஆப்ரேஷன் செய்தார்கள். எனது சரீரத்திலே எந்த ஒரு கேன்சர் கிருமியும் இல்லாதபடி கர்த்தர் அந்த இடத்திலே எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நான் விசுவாசித்தோம், எனது கணவரும் நானுமாக அந்த இடத்திலே விசுவாசித்தோம். அந்த அவர்களுக்கு செய்த அற்புதம் ஏன் இயேசப்பா எனக்கு செய்ய மாட்டார்? அந்த இடத்திலே 1 நிமிடத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் எனது 2006ஆம் ஆண்டு எனக்கு வியாதி வந்தது. இன்று 20 வருஷங்கள் 5ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி நாங்கள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். 20 வருடங்களாய், அதற்கு பின்பதாய் ஆரோன், ஆண்ட்ரூ என்று 2 குழந்தைகள். நாங்கள் நினைத்து கூடி பார்க்கவில்லை, நான் மரித்து விடுவேன், என்னை பார்க்க மாட்டீங்க, சரியான மெலிந்து நான் சாக போகிறேன் என்ற கட்டத்திலேயே நான் நின்றேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கர்த்தர் அந்த இடத்திலே பெரிய அற்புதத்தை செய்தார். உலகமெங்கும் அம்பி பாஸ்டர் சொன்னது போல எனது 3 வால்யூமை நான் போட்டிருக்கிறேன். உலகமெங்கும் எனது CD. நாங்கள் அந்த நேரத்தில் நான் உதாசீனப்படுத்தினேன். ஆனாலும் அந்த சொன்ன வார்த்தை இன்றைய நாளில் உலகமெங்கும் என்ற பாடலை கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது மாரநாதா சர்ச்சிலே எனது 3 பிள்ளைகளும் நானும் அங்கே ஊழியங்களை செய்து வருகிறோம். எனது கணவர் எல்லா ஜனங்கள் விசுவாசிகளை ஏற்றி இறக்கி அந்த ஊழியங்கள், அதுதான் மிகவும் பெரிதான ஊழியம். ஆண்டவரை அறியாத ஜனங்களை சபைக்கு கொண்டு வருவது முதல் ஊழியம். அடுத்து நான் ஊழியங்கள் செய்யும் பொழுது எனது கணவர் ஓம் என்று சொல்லி அவர் செய்வதே அது பெரிய ஒரு ஊழியம். அப்படியாக நாங்கள் ஊழியங்களை செய்து வருகிறோம். கடந்த ஆண்டு நாங்கள் இந்தியா தேசத்திலே 3வது வால்யூம் போடுவதற்காக சென்றோம். அங்கு கூட பாடல்களை பாடி ரெக்கார்டிங் முடிந்த கையோடு நாங்கள் ஒரு வீடியோ, ஒரு சோங்குக்கு எடுப்போம் என்று பார்த்தோம். காலையிலே நான் எழும்பும் பொழுது மயங்கி விழுந்து விட்டேன். 3 நாட்கள் ஐசி வார்டில் இருந்து அவர்கள் எனக்கு சொல்லிவிட்டார்கள், ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்ததென்று. பேட்டரி மாற்ற வேண்டும். நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே நான் இன்னும் பாட வேண்டும். நான் விசுவாசத்தோடு காத்திருந்தேன், சிரித்து கொண்டே இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் பயமே இல்லை. ஒரு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, சிரிக்கும் சகோதரி எங்கேன்னு சொல்லி. அப்படியாக பயம் அந்த இடத்துல எனக்கு வரவில்லை. பின்பதாக நாங்கள் ஜெர்மன் தேசத்தில் எல்லா கண்ட்ரோல் எனக்கு பண்ணினாங்க.
எனக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான சாத்தியமே இல்லை, பேட்டரி மாற்றவே தேவையில்லை என்று சொல்லி அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் நான் விசுவாசித்தேன், ஆண்டவர் அந்த இடத்திலே அற்புதம் செய்தார். நீங்களும் விசுவாசிங்க, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்க. ஏனோ தானோ பாஸ்டர் பேசுவார், விசுவாசிகள் பேசுவார்கள் என்று சொல்லி நீங்கள் விராதீங்க. ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். நாங்கள் வரும் பொழுது கூட 3 தடவைகள், அது 3-4 தடவைகள் எங்களோட டிக்கெட் கேன்சல் ஆக்கிட்டாங்க. அடுத்த டிக்கெட் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிக்கெட் நல்ல மலிவோடு இருக்குன்னு. நான் சொன்னேன் 100 யூரோக்கு இருந்தாலும் எனக்கு வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவறக்கூடாது. அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஏனோ தானோ என்று இந்த இடத்திலே வராதபடி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவரை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன். இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை புற ஜாதிகளுக்கு சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க, புதிய புதிய ஆத்மாக்களை கூட்டி வாங்க. சில வேளைகளில் எனக்கு இந்த வியாதி, கேன்சர் வியாதி என்றால் வெக்கம், எனக்கு வியாதி என்ன நினைக்க போகிறார்களோ தெரியாது. ஒரு சகோதரி ஒரு வியாதியின் நிமித்தம் இந்த தேசத்துக்கு வந்து அவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு அந்த வியாதியை சொல்லவில்லை, வெக்கத்தில். ஆண்டவர் இன்னும் அற்புதம் செய்வாரா? உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் மனமாற சொல்லுங்க. எனது நோக்கம் இந்த வருஷம் செல்லாத சபைகளுக்கு நான் செல்ல வேண்டும் என்று. அதே போன்று ஆண்டவர் இந்த வருஷத்தின் இந்த ஃபெரியனுக்கு நான் வரும் பொழுது என்ற ஒரே இடத்திலே சென்று நான் சாட்சியை சொல்லி பாடுவது பிரயோஜனம் இல்லை, புதிய புதியவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் இந்த இடத்திலே நான் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இன்னும் செய்ய வேண்டும் என்று இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நேரத்திலே எனக்கு அந்த காட்சிகள் மனதிலே தோன்றியபடியினால் நான் ஆண்டவரை ஒருவரும் எனக்கு நீங்கள் மாறுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க என்றை பாச சொன்னார். வெளிநாட்டுக்கு போவதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது, அந்த பெண்ணை செய்வதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது, அப்படி நீங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம். எங்கள் உள்ளத்திலே உண்மையாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தான் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். நீங்கள் திருமணத்துக்காகத்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரை அது ஏனோ தானோ ஒன்று தான் நாங்கள் உதாசீனப்படுத்துகிறோம். உண்மையாய் ஆண்டவருக்காக நாங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த இடத்துல கூட நீங்கள் இருந்தால் விசுவாசிங்க, அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லோரும் நல்ல பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி பாஸ்டர். இன்னும் ஒரு பாடலை நான் பாடியிருக்கிறோம். இந்த பாடல்கள் எல்லா பாடல்களும் அம்பி பாஸ்டருடைய மனைவியாரும் நானுமாக சேர்ந்து நான் இசையமைத்து பாடப்பட்ட பாடல்கள். இன்று பாஸ்டர் சொன்னது போல உலகமெங்கும் கர்த்தர் கொண்டு செல்கிறார். கர்த்தருக்கே நான் மகிமை, ஜீவன் உள்ளவரை அவருக்கு மாத்திரம் நான் மகிமையை செலுத்துவேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் அவருக்கே நாங்கள் மகிமையை செலுத்த வேண்டும். அவர் எங்கள் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவர் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைத்த தேவன். ஏனோ தானோ ஒன்று இல்லாதபடி மண்மேடாய் இருந்த எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர் அரண்மனை வீடாய் மாற்றி இருக்கிறார். ஆண்டவரையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாய் நீங்கள் எப்படி இருந்ததென்று ஆராய்ந்து பாருங்க. இப்பொழுது நாங்கள் எப்படி அரண்மனை வீடாய் எங்களை மாற்றி இருக்கிறார். நாங்கள் சில வேளையில் உலகத்தில் காரியங்களுக்கு செல்லும் பொழுது ஏசப்பாவை மறந்து வர்றோம். அவர்களோடு கூத்து உலகத்து கொத்த வேஷம் நாங்கள் போடுகிறோம். அப்படி இல்லாதபடி எங்கு சென்றாலும் சாட்சியாய் நாங்கள் சாட்சி முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஏசப்பாவை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம். சாட்சியோடு அந்த நாங்கள் இருக்கிற ஏரியா முழுவதும் நாங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இப்படி ஒரு குடும்பம், ஏசப்பாவிடம் செல்கிற குடும்பம். சில பேர் சொல்லுவார்கள் இவர்களா ஏசப்பாடன் செல்கிறார்கள். அவருடைய வாயை பாருங்க, நாவலே நல்ல வார்த்தை வர வேண்டும். ஏசப்பாவுடைய வார்த்தை நாவலே ஏதாவது வார்த்தைகளை விட்டு நாவலே நல்ல வார்த்தைகள், வேத வார்த்தைகள் நாவலே வரும்படியாய் ஒவ்வொருத்தருமாய் நீங்கள் இன்றைய நாளே காத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை நான் பாடுகிறேன். என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தேன். பிறப்பிலும் இறப்பிலும்
உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன். அவரை விட்டு விலகாதீங்க, அவரை பிடிங்க, அவர் பிடிங்க. என்ன இந்த இடத்துல நீங்கள் வேதனையோடு எனது மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, எனது குழந்தை கிடைக்கவில்லை என்று வேதனையோடு கூட இருப்பீங்க, விசுவாசிங்க. விசுவாசம்தான் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எல்லா காரியம் வெற்றியாய் மாறும். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தை மாத்திரம் இந்த இடத்துல உயர்த்துவோம். எங்களில் அல்ல, அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தே. என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தே. பிறப்பிலுமே இறப்பிலுமே உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன். இறப்பிலுமே உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தே. மண்மேடாயிருந்த என் வாழ்வை அரண்மனை வீட்டாய் மாற்றினீரே. மண்மேடாயிருந்த என் வாழ்வை அரண்மனை வீடாய் மாற்றினீரே. வறண்ட நிலமாயிருந்த என் வாழ்வை ஜீவ நீரூற்றாய் மாற்றினீரே. வறண்ட நிலமாயிருந்த என் வாழ்வை ஜீவ நீரூற்றாய் மாற்றினீரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தே. தாயின் கருவிலே உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. தாயின் கருவிலே உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. எத்தனை இடர்கள் என்னை சூழ்ந்தாலும் எனக்கு துணையாய் வந்தீரையா. எத்தனை
என்னை சூழ்ந்தாலும் எனக்கு துணையாய் வருவீரையா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தே. சாபத்தின் அடிமையில் இருந்த என் வாழ்வை சிலுவையில் சுமந்து அகற்றினீரே. சாபத்தின் அடிமையில் இருந்த என் வாழ்வை சிலுவையில் சுமந்து அகற்றினீரே. பாடுகள் தாங்காமல் நான் விழும் போது எனக்கு துணையாய் வந்தீரையா. பாடுகள் தாங்காமல் நான் விழும் போது எனக்கு துணையாய் வருவீரையா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தே. என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தே. பிறப்பிலுமே இறப்பிலுமே உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன். பிறப்பிலுமே இறப்பிலுமே உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம் பாதம் சரணடைந்தேன். ஆமென். பிறப்பிலும் இறப்பிலும் அவருடைய பிள்ளையாய் நாங்கள் வாழ்ந்திடுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகள் ஏறால். எனது சரித்திரத்தை வைத்து இந்த பாடல் அம்பி பாஸ்டருடைய மனைவியாரும் நானுமாக எழுதினோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இதில் யாராவது வியாதிகளோடு இருந்தால் முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை பற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பார். ஆமென். பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.